நம்ம இன்றைக்கி வந்து முருதேஸ்வர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த முருதேஸ்வர் அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நான் வந்து ட்ரெயினில் வந்தேன். இந்த ட்ரெயினில் வரனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினோட ரூட் என்னென்னு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ட்ரெயினை வந்து ஈரோடு, பாலக்காடு, அப்புறம் சேலம் இதெல்லாம் தாண்டி மங்களூருக்கு வந்து சேரும். மங்களூருக்கு வர வழியில் நம்ம வந்து காசர்கோடு, கோழிக்கோடு எல்லாம் கேரளா பார்டர் எல்லாமே தாண்டி வரும். நம்ம வந்து கொங்கன் ரயில்வே அப்படிங்கிற ரயில்வேஸை தாண்டி வரனால இந்த பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து சாயங்காலம் 4:30க்கு கிளம்பி காலையில் 7:30 மணிக்கு மங்களூருக்கு வந்து போயிடும். இந்த ட்ரெயினை வந்து டெய்லி வந்து சென்னையிலேருந்து சென்ட்ரல்லேருந்து கரெக்டாக 4:30 மணிக்கு கிளம்பும். இதே ட்ரெயினில் தான் வந்து நானும் இன்றைக்கி முருதேஸ்வர் போகிறேன். இந்த முருதேஸ்வர் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து 2 ட்ரெயின் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மங்களூர் எக்ஸ்பிரஸ், அது வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து மேங்களூருக்கு வரும் காலையில் 7:30க்கு. அப்புறம் 8:30 மணிக்கு மேங்களூர்லேருந்து முருதேஸ்வருக்கு இன்னொரு ட்ரெயின் நம்ம எடுக்கணும். அந்த ட்ரெயின்லையும் வந்து 3 ஹவர்ஸ் கழித்து நம்ம முருதேஸ்வரில் போய் இறக்கி விடும். இதுதான் நம்ம முருதேஸ்வருக்கு போகிற வழி. நம்ம கார்லேயும் வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்மளால் வர முடியும். ஆனால் காரில் வந்தால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபா பக்கம் பெட்ரோல் மட்டுமே வந்து போட வேண்டியிருக்கும். அது போக டோல்கேட்டுக்கும் வந்து காசு கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ட்ரெயினே வந்து ரொம்ப சீப்பான அமௌண்ட்டில் நம்மளை வந்து இங்கே கொண்டு போய் விடுறதுனால நம்ம வந்து ட்ரெயின்லேயே வர்றது தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நாங்கள் ட்ரெயினில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சென்னைக்கும் முருதேஸ்வருக்கும் உள்ள ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 800 கிலோமீட்டர் இருக்கிறதுனால நம்மளால் வந்து காரை வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஓட்டிகிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். இந்த முருதேஸ்வர் அப்படிங்கிற இடத்துக்கு சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் கார்லேயும் வந்திருந்தாங்க, கொஞ்சம் பேர் வந்து ட்ரெயின்லேயும் வந்திருந்தாங்க. இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொன்றா வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையாக என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முருதேஸ்வரில் நம்ம எவ்வளோ நாள் தங்கினா நம்மளால் வந்து எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராவல் வந்து ஒரு பட்ஜெட் ட்ராவலாகவும் உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து என்னென்ன இடம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருதேஸ்வர் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம மங்களூர்லேருந்து 8:30க்கு நான் சொன்ன மாதிரியே வந்து மங்களூர் சென்ட்ரல்லேருந்து முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் 16585 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் நம்ம வந்து புக் பண்ணியும் போகலாம். அதே நேரத்தில் வந்து ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டும் போகலாம். ஒரு கரெக்டாக வந்து 12:55க்கு நம்மளுக்கு வந்து மதியம் ரீச் ஆயிரும் முருதேஸ்வர். இதுதான் வந்து நம்ம சென்னையிலேருந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் மூலமாகவே வந்து முருதேஸ்வருக்கு போகக்கூடிய ஒரே வழி. நம்ம வந்து 7:30லேருந்து 8:30 வரைக்கும் நம்ம வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வெயிட்டிங் ரூமும் இருந்துச்சு. வெயிட்டிங் ரூம் வந்து பர் ஹவருக்கு வந்து 30 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வெயிட்டிங் ரூமில் தங்கினாலும் தங்கலாம். அதே நேரத்தில் வந்து வெளியே பிளாட்ஃபார்ம்லேயே வந்து வெயிட் பண்ணனாலும் வெயிட் பண்ணலாம். நாங்கள் வந்து வெயிட்டிங் ரூம் எதுவும் எடுக்கல. நாங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து 1 ஹவர்னால அங்கேயே இருந்தோம். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நின்றுருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் கிளம்புனோடனே இந்த முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துச்சு. இந்த முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் வந்து 8:30லேருந்து 8:50க்குள்ளே எந்த டைமில் வேணாலும் வந்து கிளம்பும். இதோட டைம் வந்து 8:40 தான். ஆனால் வந்து இது கிளம்புற டைம் வந்து 8:30லேருந்து 8:50க்குள்ளே கிளம்பி கரெக்டாக 1 மணிக்கெலாம் வந்து முருதேஸ்வர் போயிடும். நம்ம முருதேஸ்வர் ஸ்டாப்புக்கு போகிற போதே வந்து நம்மளால் வந்து முருதேஸ்வர் கோயிலையும் சிவன் சிலையும் இங்கேருந்தே நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து நல்லாவே தெரியும். இங்கே மேங்களூர்லேருந்து இந்த முருதேஸ்வருக்கு நம்ம பஸ்ஸில் வரலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம் அப்படின்னா இங்கே பஸ்ஸு எதுவுமே இருக்காது.
இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பஸ்ஸும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து ரிசர்வ் பண்ணி தான் நம்மளால் பஸ்ஸில் வர முடியும். ஒரு 1500 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பஸ்ஸில் வந்து சார்ஜ் கேட்பாங்க. அதுக்கு பதில் நம்ம இங்கே ஒரு 300 ருபீஸ்லேயே வந்து நம்ம முருதேஸ்வருக்கு வந்துடலாம் ட்ரெயினில். அதனால் வந்து நாங்கள் ட்ரெயின்லேயே வந்து மங்களூர் டு முருதேஸ்வர் வந்துட்டோம். இந்த மேங்களூர் டு முருதேஸ்வர் வந்து லோக்கல் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல வந்து நின்று தான் வரும். இந்த ட்ரெயின் வந்து கிராசிங்னால நிறைய இடத்துல நிற்கும். ஏன்னா வந்து இங்கே ட்ராக் வந்து 2 ட்ராக் மேலே எந்த இடத்துலையுமே இல்லை. அதனால் வந்து நிறைய இடத்துல நின்று தான் வரும். அப்படி நின்று வரும்போது ஆனால் டைம் வந்து 12:55க்கெலாம் கரெக்டாக வந்து எங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. இங்கே நம்மளுக்கு வந்து சரியான சீசன் என்ன அப்படின்னா வந்து ஒரு கரெக்டாக ஜூலை டு மார்ச்சுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடம் வந்து நல்லா கூலாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து மார்ச் டு திரும்ப ஜூன் வந்து ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்கும். நம்ம சென்னையில் எப்படி வெயில் அடிக்குதோ அதே மாதிரி இங்கேயும் அந்த அளவுக்கு ஓவராகவே வெயில் இருந்துச்சு. இந்த பீச் பக்கத்துலேயே வந்து இந்த முருதேஸ்வர் கோவில் வந்து இருந்துச்சு. இது ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன இடத்துல வந்து ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்லாம் இருந்தது. இங்கே நீங்கள் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து 1000 ருபீஸ்லேருந்து 2000 ருபீஸ்க்குள்ளே நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஏசி நான் ஏசி எல்லாமே இருந்தது. நீங்கள் ஜூலை டு மார்ச் வந்தீங்க அப்படின்னா நான் ஏசிலே புக் பண்ணலாம். மார்ச் டு ஜூன் வந்தீங்கன்னா ஏசி ரூமில் எதுனாலும் எடுத்து இருக்கலாம். நாங்கள் வந்து கரெக்டாக ஈவினிங் வந்து இந்த முருதேஸ்வர் கோயிலுக்கு வந்தோம். நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து ரூமில் இருந்தனால ரூம்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் வந்து இந்த முருதேஸ்வர் கோயிலுக்கு வந்தோம். இந்த கோவிலில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு லிஃப்ட் இருக்கும். இந்த லிஃப்ட்டில் வந்து நம்ம வந்து ஏறி போய் நம்ம டாப் வியூவிலேருந்து நம்மளால் வந்து சிவனையும் இந்த பீச்சோட ஃபுல் வியூவையும் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து இதுக்கு வந்து சார்ஜ் வந்து 20 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எந்த சார்ஜும் கிடையாது. இது போக நம்ம முருதேஸ்வர் பக்கத்துலேயே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று வந்து இந்த சீ வாக். இந்த சீ வாக்கு வந்து நம்ம 100 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக அலையில் வந்து நம்ம நிற்கலாம். இந்த அலை வந்து நம்ம மேலே அடிச்சுட்டு போகும். இந்த சீ வாக்கு வந்து குழந்தைங்களும் விளையாடலாம். அதே நேரத்தில் வந்து பெரியவங்களும் இருக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களை மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி எல்லாரையும் வந்து இந்த சீவாக்கில் அலோவ் பண்ணுவாங்க. இதோட டைமிங் வந்து 20 மினிட்ஸ். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 100 ருபீஸ். இது போக வந்து போட்டிங் இருந்துச்சு இந்த முருதேஸ்வரில். இந்த போட்டிங்க்கு வந்து 1000 ருபீஸ் பக்கம் வாங்குவாங்க. போட்டிங் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிற போட்டிங் மாதிரி தான் இருக்கும். இந்த சிவன் சிலை வந்து 37 மீட்டர் ஹைட்டோட இந்த கோபுரம் வந்து 237 மீட்டர் ஹைட்லேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இங்கேருந்து பார்க்குறது தான் வந்து இந்த சீ வாக். இந்த சீ வாக்கில் நம்மளுக்கு வந்து நான் வந்து 100 ருபீஸ் கொடுத்து போயிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சீ வாக் போக நம்மளுக்கு அந்த பக்கத்தில் தெரியுது தான் போட்டிங். இங்கே நம்ம வந்து அதே நேரத்தில் குளிக்கவும் செய்யலாம். இந்த முருதேஸ்வரில் ஒரு 8 o'clock வரைக்கும் நம்ம நல்லாவே குளிக்கலாம். லைட்டிங்ஸ் நிறையவே இருக்கும். ஏன்னா வந்து பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது. அதனால் லைட்டிங்ஸும் இருக்கும். இந்த கோவில் வந்து சாயங்காலத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே நேரத்தில் நைட்டு லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அப்பவும் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த கோயில் சுற்றி நிறைய கடைகள் இருந்தது. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு திருச்செந்தூர் முருகன் கோவில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கூட்டமும் அதிகமாகவே இருந்தது. இந்த கோவில் லொக்கேஷனில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பஸ் இங்கே வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாதனால இங்கே வந்து ப்ரைவேட் வெஹிக்கிளில் மட்டும்தான் நம்மளால் வர முடியும். அதை விட்டால் நம்மளால் அந்த ட்ரெயினில் வரலாம். அந்த 2 ஆப்ஷன் தான் வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனோம் அப்படின்னா இங்கே பெட்ரோல் டோல்கேட் எல்லாத்துக்கும் செலவு அதிகமாகறனால நம்ம வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணால் இந்த ட்ராவலை வந்து பட்ஜெட் ட்ராவலாக நம்மளுக்கு வந்து இருக்கும். இந்த ஊரில் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து ஆட்டோவுக்கு வந்து அதிகமான காசு வாங்குறதில்ல. எல்லோரும் வந்து பெங்களூரில் நாங்கள் வந்து நிறைய டைம் ஆட்டோ யூஸ் பண்ணோம். அந்த டைமில் வந்து
35 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ்க்குள்ளே தான் எல்லாருமே ஆட்டோக்கு வாங்கினாங்க. அதுவும் மீட்டரில் எவ்வளோ கட்டுதோ அதுலேருந்து ₹1 கூட அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கலை. இங்கேயும் வந்து மீட்டர் போடலைனாலும் 50 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து ஆட்டோவுக்கு அங்கங்கே வாங்கினாங்க. யாருமே வந்து 100 ருபீஸ் கூட யாரும் வாங்கலை. அதனால் மேக்ஸிமம் ஆட்டோ எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த முருதேஸ்வரில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கை வாக், போட்டிங், அது போக வந்து ஸ்கூபா டைவிங்கும் இருக்குது. இந்த ஸ்கூபா டைவிங்க்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் கரெக்டாக போன அன்றைக்கி வந்து ஸ்கூபா டைவிங் வந்து கேன்சல் ஆகிருந்துச்சு. அதனால் வந்து ஸ்கூபா டைவிங்னால் எடுக்க முடியல. இங்கே ஸ்கூபா டைவிங் வந்து 2000க்கு சார்ஜ் பண்ணுறதுனால ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் இங்கே முருதேஸ்வர் வந்தீங்க அப்படின்னா ஸ்கூபா டைவிங்கன்னா பண்ணி பாருங்கள். இந்த முருதேஸ்வர் கோவில் வந்து ஈவினிங்கில் பார்க்குறத விட நைட் லைட்டில் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே வந்து லைட்டு வந்து வித்தியாசமான லைட்டு வந்து அப்பப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்ருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த பீச்சில் நின்றுட்டு நம்ம இந்த சிவனை பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த லைட்டிங்கில். நீங்கள் ஃபுல் டே வந்து 1 டே கண்டிப்பாக வந்து இந்த முருதேஸ்வரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை சுற்றி நம்மளுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறனால ஸ்கை வாக்கு, அப்புறம் ஸ்கூபா டைவிங் எல்லாம் இருக்கிறனால நம்மளால் வந்து 1 டே வரைக்கும் இதில் டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த சிலையெல்லாம் வந்து ஒரு நாடகம் மாதிரி ஒரு மேக் பண்ணி இந்த கோவிலுக்கு பேக் சைடில் வச்சுருந்தாங்க. இதை உள்ள நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம். அதனால் வந்து நிறைய பேர் வீடியோ கேமராவோடையே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கோவில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து ஃபோட்டோஸை எடுக்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இந்த முருதேஸ்வரை சுற்றி என்னென்ன ஏரியாலாம் இருக்குது, அதில் என்னென்ன ஏரியாலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.